வணக்கம். பிரபஞ்ச ஆற்றல். இந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் அனைத்துமே நடக்கிறது. அந்த ஆற்றல் எல்லாமே ஓட்டம் இல்லை, நடப்பில்லை, உலகமே இல்லை, ஜீவ சொத்துக்கள் இல்லை, எதுவுமே இல்லை. பிரபஞ்ச ஆற்றல் தான் அனைத்துமே சுழண்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ முயற்சி நம்முடைய இருந்தாலும் அதுக்கு வேண்டிய கிடைப்பது பிரபஞ்ச ஆற்றல் தான். முயற்சி நம்மது தான். ஆனால் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே அதை கிடைப்பதில்லை. நாம் கிடைத்த தொழில் எதுவானாலும் நல்ல தொழில்களை, வாழ்க்கைக்குரிய தொழில்களை, தீய தொழில்களை சொல்வதற்கு இல்லை. அதை விட்டுவிட வேண்டும். அந்த வாழ்க்கைக்குரிய தொழில் நம்மளுக்கு கிடைத்ததை இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும். கஷ்டப்பட்டு செய்தால் அந்த தொழிலுக்கு உரிய பலனும் இருக்காது. நம்மை பின்பற்றுகிற நபர்களுக்கும் அது பாதிப்பை உண்டாக்கும். அதனால் தொழிலை இஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டும். இஷ்டமில்லாமல் செய்வதை விட ஒதுங்கிவிட்டு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யட்டும். இஷ்டம் இருந்தால் தான் செய்யலாம். இல்லபடியில் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். தொழில் கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. ரொம்ப நேசித்து செய்ய வேண்டும். அதுதான் பலன் கொடுக்கும். அதை பிரபஞ்சத்தினுடைய கிருபை கிட்டும், அருள் கிட்டும். அதே போல பிரபஞ்ச ஆற்றல் தான். கோழி முட்டையிடுகிறது. முட்டையிடுவது கோழியாக இருந்தாலும் அடைகா காத்து கொண்டு குஞ்சு பிரிப்பதற்கு முயற்சி எடுத்து கொண்டாலும் அந்த ஹீட்டு, அந்த உஷ்ணநிலையை பிரிப்பதற்கு உஷ்ணநிலையை கொடுப்பது பிரபஞ்சம்தான். அந்த பிரபஞ்ச ஆற்றல்களாட்ட அந்த முட்டை பூரா வெம்பி விடும். பொறிக்கும் ஆற்றல் நின்று விடும். அதனால் நிச்சயமாக அந்த உஷ்ணநிலையை கொடுப்பது பிரபஞ்ச ஆற்றல் தான். பிரபஞ்சமின்றி வையகம் இல்லை, மாந்தர்களும் இல்லை, ஜீவ சந்துக்கள் எதுவுமே இல்லை. பிரபஞ்ச ஆற்றல் தான் நம்முடைய உயிர் ஓட்டத்துக்கு பரம்பொருளாக இருக்கிறது, பரம பொக்கிசமாக இருக்கிறது. அதனால் பிரபஞ்சத்தை உணர்வோம், பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டு வாழ்வோம். எந்த நிலையான மன இறுக்கமோ மன நெருடலோ இல்லாட்ட வாழ்க்கையினுடைய நிலையில் இறுக்கமோ இருந்தால் கூட பிரபஞ்ச ஆற்றல் அவுத்து விடும். உண்மையாகவே அது அவுத்து விடும். அப்படிப்பட்ட பிரபஞ்ச ஆற்றலை நேசிக்கணும். ஆன்மாவோட இருந்து பூஜிக்கணும். பூஜிப்பது என்றால் பிரபஞ்சத்தை தான் பூஜிக்க வேண்டும். அதுதான் ஐக்கியம், அதுதான் மனது